திமுக ஆட்சியில வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாம போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இவரு டிஎம்கே ஆட்சியில கொரோனாவே இல்லன்னு ஃப்ரேம் பண்ண பாக்குறாரு. உண்மை என்னன்னா 2021 ஏப்ரல் மாசம் அதிமுக ஆட்சியில இருக்கும் போதே கொரோனா செகண்ட் வேவ் பீக்ல இருந்தது. அதிக உயிரிழப்புகள் நிகழ்ந்துட்டு இருந்தது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுப்பூசி விலையை வர ஏத்துறாங்க. அதையும் ஆளா எதிர்த்து அப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருந்த மு.க. ஸ்டாலின் தான் குரல் கொடுத்திருக்காரு. இப்படியே மே மாசம் கொரோனா செகண்ட் வேவ் இன்னும் பீக்ல இருக்கும் போது முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு மு.க. ஸ்டாலின். இவர் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு நியூஸ்ல செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. அப்போ தொழில்துறை அமைச்சரா பதவியேற்ற தங்கம் தென்னரசு அவர்களும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு, ஏப்ரல் ஸ்டார்டிங்லயே கொரோனா செகண்ட் வேவ் பரவ ஆரம்பிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சும் அதிமுக ஆட்சியில ஒரு முன்னேற்பாடும் செய்யாம இருந்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த பீக் சிச்சுவேஷன்ல மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா பதவியேற்ற அன்னைக்கே சென்னை வர்த்தக மையம் மாதிரி இடங்களை நேர்ல போய் பார்த்து தற்காலிக சிகிச்சை மையங்களாக்கியிருக்காரு. சுற்றுலா நிறுவனங்களின் உதவியோட 250 எஸ்யூவி வாகனங்களை அவசர கால ஆம்புலன்ஸ்களா மாத்திருக்காரு. கொரோனா பரவலை தடுக்க மே 10ஆம் தேதி லாக்டவுன் அறிவிச்சிருக்காரு. கொரோனா நிவாரண தொகையை 4000 மக்களுக்கு கொடுத்திருக்காரு. கொரோனாவால பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு ரூபாய் 5 லட்சம் பிக்ஸட் டெபாசிட் பண்ணிருக்காரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஃப்ரீ தடுப்பூசி கிடைக்க வழிவகை செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் இல்ல, அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாம போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உயிரை பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் பிரதமர் மோடியே செய்யாததை அவர் செஞ்சிருக்காரு. அதாவது கொரோனால பாதிக்கப்பட்ட மக்களை நேர்லயே போய் பார்த்திருக்காரு. இஎஸ்ஐ பக்கம் வந்தாலே தொற்று வரும்னு சொல்லி நாங்க இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை போகும்போது எங்க கிட்டவே வர்றதில்லை. அத்தகைய ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய முதலமைச்சர் வந்துட்டு ஐசியூ போறேங்கிறார். வேண்டான்னு 2வது முறை சொன்னேன், பார்க்கணும்னாரு. இனி அடுத்து நான் என்ன சொல்ல முடியும்? ஐசியூ நோய் திறந்து காமிக்கிறோம். அவங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு, ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கா, சாப்பாடு கிடைக்குதா? அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் உங்க அப்பா மாதிரி, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் கையெடுத்து கும்பிட்ட ஒரு பேஷண்ட் சொல்றாரு, இந்த மாதிரி சிகிச்சை எங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி அவர் ஆட்சியில கொரோனாவை சிறப்பா கையாண்டாரான்னு பார்த்தோம்னா 2020 கோவிட் பரவ ஆரம்பிச்சிட்டு இருக்கும் போது அதோட தீவிரத்தை எடுத்து சொல்லி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு துரைமுருகன் சட்டசபையில கேட்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரைமுருகனுக்கு 70 வயசுக்கு மேல ஆனதுனால பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. மக்கள் நலத்துறை அமைச்சர் சொன்னார் 70 வயசுக்கு மேலனா அண்ணா அதனால அச்சப்படுகிறேன் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு. இவர் மட்டும் பொறுப்பா கையாண்டு இருந்தா 2020 ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகி 2021 மே 1ஆம் தேதி வரைக்கும் கொரோனாவால 14,193 உயிரிழப்புகள் தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்காதுங்கிறது தெரியுது. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சி காலத்துல கொரோனாவே வந்ததில்லைன்னு சொல்றதும் போய், எடப்பாடி பழனிசாமி தான் கொரோனா காலகட்டத்தை சிறப்பா கையாண்டாருன்னு சொல்றதும் போய்.